கூடான ஒரு நன்றி ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே, அப்பா இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா எங்கள் ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமேன் என்று பதில் தரப்போவதற்காக கூடான ஒரு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே அப்பா இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா இந்த லட்சுமி மகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த கட்டுக்கட்டுல ஏதாவது செய்வாங்கன்னு யாரோ சொன்னதை நினைத்து ஆண்டவரே, அப்பா காடுகளையும் மேடுகளையும் நடந்து அப்பா கால் வலியினால இருந்தாலும் ஆண்டவரே, இந்த முதிர் வயதா இருந்தாலும் ஆண்டவரே, அப்பா உமது இல்லத்தை தேடி வந்திருக்காங்கப்பா. உண்மை தேடி வருகிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே. அப்பா பொறுமையா ஆண்டவரே, கண்ணோக்கி பாருங்க. தனிமை ஆண்டவரே, கணவர் இல்லை, குழந்தைங்க இல்லை ஆண்டவரே. அப்பா அண்ணன் தம்பி யாருமே இல்லாம ஆண்டவரே இருக்கிற அந்த மகளை ஆண்டவரை இந்த கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரை கிருபையா இறங்குங்க ராஜா. அந்த மகள் வீடு இல்லை, வீட்டுல உள்ள மோடெல்லாம் ஒன்றுமே இல்லை, மழை பெஞ்சா எனக்கு தூங்க முடியாது, இலை தலைய போட்டுதான் நான் தூங்குறேன்னு சொல்றாங்கப்பா. அந்த மகளை நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே நீரே அப்பா தக்க துணைவராக இருந்து அந்த மகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இருக்கிற பலகீனங்கள் ஆண்டவரே, கண் பார்வை குறைபாடு ஆண்டவரே, அப்பா எல்லாவற்றையும் நீக்கி அன்று அப்பா பரிதிமேயும் குருடனே ஆண்டவரே, உனக்கு நீ இயேசுவே எனக்கு சுகமாக்குங்க, நான் பார்வை அடையணும் உண்மை நோக்கி அந்த மகன் கேட்ட போது ஆண்டவரே நல்ல அப்பா பார்வையை கொடுத்து ஆண்டவரே அப்பா மகிமையாய் வெற்றி சிறந்தரே. அதே வல்லமை ஆண்டவரே ஆதி அப்போஸ்தலர் காலத்தில் நடந்ததே ஆண்டவரே, அதே வல்லமை இந்த இடத்திலே இறங்கி வருவதாக ஆண்டவரே. அந்த அப்பா லட்சுமி அந்த மகளுக்கு நல்ல கண் பார்வையை கொடுங்க ராஜா, கால்களில் நல்ல பலத்தை கொடுங்க ராஜா. அப்பா அந்த மகளை ஆண்டவரே, திக்கற்ற மகளை, விதவையை, தனிமைப்படுத்தப்பட்ட மகளை ஆண்டவரே நீங்க தூக்கி நிறுத்துங்கப்பா. யார் யாரெல்லாம் அந்த மகளை ஏளனமாய் அற்பமாய் பார்த்தாங்களோ அவங்க முன்னாடி நீங்க அப்பா நீர் ஆண்டவரே துணைவராக இருந்து தூக்கி நிறுத்துங்கப்பா. அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு கொடான கோடி நன்றி ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்துல ரேவதிக்காக வருகிற ஆண்டவரே, குடும்பத்துல ஆண்டவரே அப்பா தாத்தா பாட்டி மரணங்கள், நிறைய மரணங்கள் ஆண்டவரே. அப்பா ஏதோ ஒரு சாபத்தினால அநேக மரணங்களும் ஆண்டவரே, விபத்துகளும் ஆண்டவரே, அப்பா நாச மோசங்களும் வந்து அப்பா அடிச்சு அப்பா கொடுங்காற்று அந்த குழந்தைக்கு வாழ்க்கையில புயல் அடிச்சு ஆண்டவரே, அப்பா அந்த சின்ன பின்னமாகி அந்த இந்த குடும்பத்தை ஆண்டவரே உமது கரத்துல ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. உமது பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா கஷ்டப்படுறது அறிவீர் ஆண்டவரே. சின்ன வயசுலயே ஸ்கூல் போக ஆசைப்பட்ட பிள்ளை ஸ்கூலுக்கே கண்டினியூ பண்ண முடியாத இந்த நேரத்தில் ஆண்டவரே குடும்ப சும ஆண்டவரே, கொள்ளை வேலை ஆண்டவரே, பாரங்களை தலையில சுமந்துட்டு ஆண்டவரே தனியாலாம் அந்த பிள்ளை நின்று கஷ்டப்படுறாப்பா. அதை கண்ணீரை காணுங்க ராஜா, ஒரு அற்புதத்தை நீங்க செய்யுங்க ராஜா. அப்பா இனிமேல் ஆண்டவரே இன்று கண்ட எகிப்தியனை என்றைக்குமே காண மாட்டாய் என்று சொன்னீங்களே ராஜா, அதே வாக்குத்தத்தத்தை அந்த பிள்ளைக்கு கொடுங்க ராஜா. இனிமேல் அந்த குடும்பத்தில் ஆண்டவரே மரணங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, அப்பா கஷ்டங்கள் வரக்கூடாது ஆண்டவரே, அப்பா புயல்கள் அடிக்க கூடாது ஆண்டவரே. காற்றையும் புயலையும் ஆண்டவரே அடக்கின தேவன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அப்பா நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே. இன்றைக்கு முதல் ஆண்டவரே அந்த மகளை என் குடும்பத்தையும் வீட்டையும் சுற்றி வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. யோபுவின் குடும்பத்தை போல பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. அப்பா அந்த தங்கைக்கு இருக்கிற ஆண்டவரே கால் முறிவு, நாளைக்கு ஸ்கூல் திறக்குது ராஜா. அப்பா அந்த மகள் கஷ்டத்தோடு இருக்கிற ஆண்டவரே, அப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ராஜா. தொடுங்க ராஜா, தொட்டு குணப்படுத்துங்க ராஜா. நீர் ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளை ஆண்டவரே மறுபடியும் நல்ல முறையில் கூடிய சீக்கிரத்தில் ஆண்டவரே அப்பா சுகம் பெற்று ஸ்கூலுக்கு போகத்தக்கதான கிருபையை தாங்க ராஜா. பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனுமாக நீங்க இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. அவங்க தாய்க்கு இருக்கிற பலகீனங்கள் ஆண்டவரே அப்பா பலகீனமாக இருந்தாலும் படுத்து விட முடியாது ஆண்டவரே. அப்பா ஆடு மாடுகளை பார்க்கணும், கொல்லையை பார்க்கணும், எவ்வளோ கஷ்டங்கள் ஆண்டவரே. கஷ்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே அந்த மகள் ஆண்டவரே அப்பா அந்த கேரளாவுக்கு போய் வேலை செய்துட்டு வந்திருக்கா. இதுக்கு இடையில வியாதி ஆண்டவரே இவர் சுகத்தை கொடுங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளைய ஒரு சாட்சியாக அடுத்த வாரத்துல நிறுத்துங்க ராஜா. இவர் அப்படி செய்வீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த நேரத்தில் ஆண்டவரே எத்தனையோ புதியவர்கள் ஆண்டவரே வியாதியின் மத்தியில் ஆண்டவரே தனிமைப்பட்ட நிலைமையில ஆண்டவரே அப்பா எவ்வளோ கஷ்டத்தின் மத்தினாலே இருக்காங்கப்பா. யாருன்னு உனக்கு எனக்கு என்ன செய்து உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லாத அனாதையா விடப்பட்டவங்க இருக்கிறாங்கப்பா. அப்பா மற்றவங்க ஆண்டவரே அவங்களை துரத்தி அடிக்கிற ஆட்களா இருக்கிறாங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நோக்கி பார்த்தாண்டவர் இந்த இடத்திலே வந்து உம்மை நோக்கி ஜெபித்ததன் மூலம் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டதன் மூலம் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை கட்டளையிடுங்க ராஜா. அப்பா நீர் அப்படியே செய்ய போவதற்கு அவங்களுக்கு நன்றி ஆண்டவரே. சுதேஷுக்காக வருகிறோம் ஆண்டவரே. பலகீனமான மகன் ஆண்டவரே, நாங்கள் வந்த புதுசுல ரொம்ப பலகீனமா இருந்தாங்க. எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அந்த மகனுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலைகளை கட்டளையிட்டு கொண்டிருக்கிறியாப்பா. இன்னும் சில பலகீனங்கள் இருக்கு ஆண்டவரே. அப்பா உமது ஒருவேளை
ஒருவேளை அது உமது நாம மகிமைப்படத்தக்கதாக உள்ள பலகீனமா இருக்கலாம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை கட்டளை இடுங்க ராஜா. மற்ற பிள்ளைகளை போல ஆண்டவரே அப்பா மருந்துகள் எல்லாம் சாப்பிடுறதுனால அப்பா அந்த மகனுக்கு பிளட் கவுண்டிங் எல்லாம் குறைவா இருக்குன்னப்பா சொல்றான். அப்பா வயிற்று வலி மருந்து சாப்பிடுறதுனால வயிறு சூடாகி வயிற்று வலின்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. அப்பா நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. நீர் அற்புதம் செய்யுங்க ராஜா. அப்பா அந்த தமிழ் செல்வனை உமது கரத்துல கொடுக்கிறோம் ராஜா. அப்பா அந்த ஸ்கூலுக்கு போகும்போது ஆண்டவரே அப்பா உமது ரத்தத்து கோட்டைக்குள்ளே மறைத்து ஆண்டவரே அந்த மகனை இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவரே ஒரு அதிகாரியாக ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைய நிமித்தம் ஆண்டவரே இந்த கிராமமே பெருமைப்படணும் ஆண்டவரே. அப்படி கொண்டு நிறுத்துங்க ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உங்க கோடான கோடி நன்றி ஆண்டவரே. மீனாவுக்காக வருகிறோம் ஆண்டவரே. நீர் கொடுத்த குழந்தை ஆண்டவரே, உமது ஆசீர்வாதத்தை நிமித்தம் கொடுத்த குழந்தை ஆண்டவரே. நீர் இம்மட்டுமாக ஆண்டவரே அந்த கருவறையிலே தாங்கி ஏந்தி கொண்டு வருகிறீர் ஆண்டவரே. அப்பா எந்த பலகீனமும் அந்த பிள்ளையை தொடாதபடிக்கு ஆண்டவரே ஏற்ற நேரத்திலே ஆண்டவரே அவள் மகவை அணைத்துக் கொண்டிருக்கத்தக்கதாக ஆண்டவரே சுகபலத்தோடு பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரே ஆண்டவரே ஆஸ்பத்திரியிலும் ஆண்டவரே மருத்துவர் ஆண்டவரே மற்ற அப்போ மனிதர்களான மருத்துவரை நாங்கள் நம்பல ஆண்டவரே. மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரான உங்களை மாத்திரம் நம்புகிற ஆண்டவரே. முதல் கரம் ஆண்டவரே அந்த குழந்தைய நீங்க தான் தூக்கணும் ஆண்டவரே. அதற்கேற்றபடி ஆண்டவரே அந்த பிள்ளையை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. அப்பா கட்டிப்படி திருப்பதிக்காக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளை ஆண்டவரே கூட உள்ளவங்க எல்லாரும் வேலைக்கு போயிட்டாங்கப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீர் வந்து அப்பா லேட் சொல்லுவாங்க இல்லப்பா, லேட் ஆனாலும் லேட்டஸ்டா தருவேன் அப்படின்ட்டு. அதுபோல ஆண்டவரே அப்பா காலம் தாழ்த்தி கொடுத்தாலும் ஆண்டவரே தரமான ஒரு வேலையை நீங்க கொடுக்க போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இருக்கிற பலகீனங்களை எல்லாம் நீக்கி போடுங்க ராஜா. நீரே பொறுப்படுத்துங்க நடத்துங்க ராஜா. அப்பா நீரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருந்து அந்த மகனோடு பேசுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா அந்த மகனுக்கு ஆண்டவரே கண் பார்வையில ஆண்டவரே கால்களிலும் எந்த பலகீனம் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா அவன் மரத்திலிருந்து விழுறதுக்கு முன்னாடி எவ்வளவு ஹெல்த்தியா இருந்தான் அந்த அளவுக்கு ஆண்டவரே அப்பா திரும்ப அவனை கொண்டு உருவாக்கி கொண்டு வாங்க ராஜா. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல வேற யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ யார் யாருக்கெல்லாம் ஆண்டவரே தேவைகள் இருக்கும் ஆண்டவரே அப்பா நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க. அடுத்த வாரத்துல திருமணத்தை கொண்டாடுகிற ஆண்டவரே திருமணம் நடக்க போகிற அந்த பிள்ளையை நேர்க்க நோக்கி பாருங்க ராஜா. ஆண்டவரே அந்த பிள்ளையை ஆண்டவரே உமது கரம் அந்த பிள்ளையோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கட்டிப்பட்டுக்கு அவளுக்கு வராம இருந்தால் ஆண்டவரே அப்பா நீர் அவங்க கூட உங்களால இருக்க முடியும் ஆண்டவரே. எங்களால அவ கூட போக முடியாது, ஆனா உங்களால போக முடியும் ஆண்டவரே. அப்பா கஷ்டமோ நஷ்டமோ எதுவும் இருந்தாலும் ஆண்டவரே அப்போ உங்களிடத்துல இருந்து உங்ககிட்ட இருந்து அதிசயங்களை அற்புதங்களை அந்த பிள்ளை பெற்றுக்கொள்ளணும். ஏதோ ஒரு கஷ்டத்துல நான் இயேசுவே என்று கூப்பிட்டு ஆண்டவரே அப்பா நீங்க ஓடோடி போய் அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அந்த இடத்துல வந்து ஜெபித்த நிமித்தம் ஆண்டவரே அந்த பிள்ளை அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு எஸ்தர் ராஜாத்தியாக நீங்க நிறுத்துங்க ராஜா. அந்த இடத்துல எல்லாரும் ஆச்சரியப்படும் வண்ணமாக ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு அமைதியான பிள்ளையாகவும் அன்பான மனைவியாகவும் ஆண்டவரே மாமியாருக்கு அப்பா எல்லாருக்கும் ஆண்டவர் அடங்கின பிள்ளையாக ஆண்டவரே இருந்து ஆண்டவரே அப்பா ஏற்ற வேளையிலே செல்வங்களை ஆண்டவரை ஆசீர்வாதங்களை கொடுத்து அந்த பிள்ளையை ஆசீர்வதிங்க ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. மீதியான நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து இப்ப இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.